إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் தாலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எமக்கு நேர்வழி காட்ட வந்த எம் உயிரிலும் மேலான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலேயும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் குடும்பத்தார்கள் நாளை மறுமை வரை அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ் தாலாவுடைய ஏவல்களை எடுத்தும் அவனது விலக்கல்களை தவிர்த்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அதற்கப்பால் நான் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். புனிதமிக்க ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, காலங்களை படைத்த அல்லாஹ் தாலா அந்த காலங்களிலே 12 மாதங்களை படைத்திருக்கின்றான். இந்த 12 மாதங்களிலே சில மாதங்களை அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான். 4 மாதங்களை அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்தியதற்கு பின்னால் இன்று எமது நடைமுறையிலே இன்னும் ஒரு சில மாதங்கள் அந்த 4 மாதங்களை விட அதிகமாக கண்ணியப்படுத்தப்படுகின்றதை நாம் சமூகத்திலே பார்க்கின்றோம். அரபு ஹிஜ்ரி ஆண்டிலே 3வது மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதம், அதற்கடுத்த மாதமாகிய ரபியுல் ஆகிர், இந்த 2 மாதங்களும் அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்தாக சொன்ன அந்த 4 மாதங்களை விட மேலதிகமாக கண்ணியப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எந்த அளவு கண்டால் அந்த 2 மாதங்களுடைய பெயர்கள் கூட எம் சமூகத்திலே அநேகமானவர்களுக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மாதங்களை எவ்வாறு அறிமுகப்படுத்தப்படுகின்றது? ரபியுல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அந்த அடிப்படையில் எமது சமூகத்திலே எப்படி தெரியுமா அது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது? ரபியுல் அவ்வல் என்று சொன்னால் அது கந்தூரி மாதம், ரபியுல் ஆகிர் என்று சொன்னால் அது முஹீதீன் கந்தூரி மாதம் என்பதாகத்தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய சரியான பெயர் கூட தெரியாத அளவுக்கு எமது சமூகத்தில் இந்த வித்யார்த்திகள் வழியோடு இருப்பதை பார்க்கின்றோம். பொதுவாக எமது நாட்டிலேயும் இந்தியாவிலேயும் ரபியுல் ஆகிர் மாதம், அதாவது ஹிஜ்ரிக் மாதங்களிலே 4வது மாதம் பிறந்து விட்டென்று சொன்னால் அதற்கடுத்த கட்டமாக அந்த மாதங்களிலே அநேகமான பள்ளி வாயில்களிலே முஹீதீன் மௌலித் என்ற ஒரு மௌலித் ஓதப்பட்டு அந்த முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களை ஒரு கொண்டாட்டமாக அவர்களை புகழ்ந்து பாடி அந்த ஒரு கொண்டாட்ட தினங்களாக அந்த மாதங்களை கொண்டாடுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அளவுக்கு கொண்டாடப்படக்கூடிய அந்த முஹீதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் இந்த கொண்டாட்டங்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா? அவர்கள் சொல்லித்தான் இவர்கள் கொண்டாடுகின்றார்களா?
அல்லது அவர்களுடைய உண்மையான நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்கள் அவரை பற்றி ஒரு பரிபூர்ணமான வரலாறை நாங்கள் படிக்காமல் எங்களால் அறிந்து கொள்ள முடியாது. அந்த அடிப்படையில் இன்றைய குத்பா பிரசங்கத்தில் இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் யார், அவர்களுடைய குடும்ப பின்னணி என்ன, அவர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், அவர்களுடைய உண்மையான அகீதா கொள்கை என்ன என்பதை பற்றியெல்லாம் பார்த்துவிட்டு அவர்களின் பக்கம் அவர்களின் பால் இட்டுக்கட்டப்படக்கூடிய சில கராமத்துகளையும் அதே போன்று அவர்கள் சொன்னதாக சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளையும் நாங்கள் அது எந்த அளவுக்கு அல் குர்ஆன் ஹதீஸுடன் மோதுகின்றது என்பதையும் பற்றி நாங்கள் இன்றைய பிரசங்கத்திலே சற்று கவனிப்போம். இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால் அப்துல் காதர் என்பது அவருடைய பெயர், முஹீத்தீன் என்பது அவருடைய சிறப்பு பெயர். இவருக்கு ஒரு புனை பெயரும் அபு முஹம்மது என்று இருக்கின்றது. இவருடைய தந்தையுடைய பெயர் அப்துல்லா. இவர் அடிப்படையிலே ஜீலான் என்ற ஊரிலே தான் ஹிஜ்ரி 471வது ஆண்டு பிறக்கின்றார்கள். உண்மையிலே இவர்கள் பிறந்தது ஹிஜ்ரி 471ஆம் ஆண்டு என்று மாத்திரம்தான் வரலாற்று நூல்களிலே வந்திருக்கின்றதே தவிர அவர்கள் ரபியுல் ஆகிர் மாதம் தான் பிறந்தார்களா என்று பார்த்தால் ரபியுல் ஆகிர் மாதம் பிறந்ததற்கான எந்த ஒரு சான்றுகளும் வரலாற்று நூல்களிலே எங்களுக்கு காண முடியாமல் இருக்கின்றது. இவர்களுடைய இந்த குடும்பத்தை சில அறிஞர்கள் என்ன செய்கிறார், வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றலிலே வந்திருக்கின்றார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும் வரையிலே இவர்களுடைய பரம்பரையை அவ்வாறு கொண்டு செல்கின்றார்கள். எமக்கு தெரியும், பொதுவாக சூஃபியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை என்னென்று சொன்னால் அவர்களுக்கு மிகவும் விருப்பமான யாராவது ஒரு ஔலியா அல்லாஹுடைய ஒரு இறைநேசர் இருந்தார்னு சொன்னால் அவருடைய பரம்பரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்து அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். அதில் உண்மையான பரம்பரையா அல்லது இட்டுக்கட்டப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. பிரபல வரலாற்று ஆசிரியர்களே முக்கியமானவர் தான் இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ். இது போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த கூற்றை சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். வளமையாக சூஃபியாக்களுடைய வளமை என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு விருப்பமான யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் இருக்கிறார்களோ அவர்களை நபி அவர்களுடைய குடும்பத்துடன் கொண்டு போய் சேர்த்து விடுவார்கள். இது சூஃபியாக்களுடைய வழிமுறை என்பதாக இமாம் ஸஹபி போன்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் எவ்வாறு இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய விடயத்தில் கருத்து வேற்றுமை இவர் நபியுடைய குடும்பத்தை சேர்ந்தவரா இல்லையா என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று வேறு தரீகாக்கள் இருக்கக்கூடிய அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி, அதே போன்று அஹ்மதுல் பதவி போன்றவர்கள், அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் இவர்களுடைய பரம்பரையையும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்துடன் கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். ஆக உண்மையான நிலையிலே யார் யார் நபியுடைய குடும்பத்துடன் சேர்கின்றார்கள், யார் யார் சேராமல் இருக்கிறார் என்பதை பற்றி எங்களுக்கு தெளிவாக கூற முடியாமல் இருக்கின்றது. இவர்கள் ஹிஜ்ரி 471ஆம் ஆண்டு பிறந்ததற்கு பின்னால் சிறு வயதிலே அதாவது வாலிபராக இருக்கக்கூடிய நேரத்தில் தனது 17வது வயதிலே ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய பக்தாத் நகரத்துக்கு கல்வி கற்பதற்காக வருகின்றார்கள். அங்கே இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய மதுஹபாகிய ஹம்பலி மதுஹப் அடிப்படையிலே அவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் முக்கியமாக அபு சயீதுல் மிஹர்ரம் என்ற ஹம்பலி மதுஹபை சேர்ந்த பிரபலமான ஒரு இமாமிடத்திலே கல்வி கற்கின்றார்கள். அதே போன்று அவர்களிடத்திலே நிறைய அறிஞர்கள் கல்வி கற்றும் இருக்கின்றார்கள். முக்கியமாக எங்களுக்கு சொல்லலாம், அதாவது அல் முகுனி என்ற ஒரு ஃபிக்ஹ் கிரந்தத்தை எழுதிய முக்கியமான ஒரு அறிஞர் தான் இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ். அதே போன்று அவருடைய சொந்தக்காரில் ஒரு முஹத்திஸ் இருக்கின்றார் அல் ஹாஃபில் அப்துல் கனில் மக்திசி என்று. இந்த இரண்டு அறிஞர்கள் பேரறிஞர்களும் இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்தில் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அதே போன்று இவர்களை பற்றி ஏனைய அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் இமாம் சம்ஆனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய மாணவர்கள் ஒருவர். இவர் சொல்கின்றார்கள், இவர் ஹனாபிலாக்களிலே ஹன்பலி மதுஹபை சேர்ந்த முக்கியமான அறிஞர்களிலே இவரும் ஒருவர். இவருடைய காலத்தில் இவர் தான் முக்கியமான ஒரு ஷேகா இருந்திருக்கின்றார். ஒரு நல்லடியாராக மார்க்கத்தை தூய்மையாக பின்பற்றக்கூடிய அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய ஒரு நல்லடியாராக இவர் இருந்திருக்கிறார் என்பதாக இமாம் சம்ஆனி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று அவருடைய இன்னொரு மாணவர் தான் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹ் சொல்கின்றார்கள், நானும் அதே போன்று என்னுடைய உறவுக்காரான அப்துல் கனி மக்திசி ஆகிய நாங்கள் இருவரும் இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜிலானுடைய கடைசி தருவாயில் அவருடைய வாழ்க்கையில கடைசி பகுதியில் நாங்கள் அவரை போய் சந்தித்தோம். அவர் எங்களுக்கு மிகவும் சிறப்பாக எங்களுக்கு பாடங்கள் நடத்தினார், எங்களுக்கு நிறைய அறிவுகளை தந்தார். அதே போன்று அவரை விட இந்த ஔலியாக்களிலே அல்லாஹுடைய இறைநேசர்களே
முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லா அவர்களை பற்றி அறிவிக்கப்படுவது போன்று வேறு எந்த ஒரு அவுலியாவுக்கும் இவ்வாறு கராமத்துக்கள் அறிவிக்கப்படுவதில்லை. அதே போன்று மக்கள் மார்க்க அடிப்படையில் அவரை போன்று அந்த காலத்திலே வேறு யாரையுமே அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை என்பதாக இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இதே போன்று இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இமாம் இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் எல்லாம் இந்த அறிஞரை அதாவது சிறப்பித்து ஷிலாஹித்து கூறியிருக்கின்றார்கள். இவருடைய உண்மையான கொள்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இவர் முக்கியமாக எழுதிய 2 கிதாபுகள் இருக்கின்றன. ஒன்று அல் குன்னியா, அடுத்ததாக ஃபுதூஹுல் குயூப் என்ற இந்த 2 கிரந்தத்திலையும் தனது உண்மையான கொள்கை என்ன என்பதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த கொள்கைகளை ஆய்வு செய்து பார்த்தோன்னு சொன்னால், அவருடைய கிதாபை நாங்கள் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், அதாவது அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில தான் இவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் அவர்களுடைய சூஃபித்துவத்துடைய தஸவுஃபுடைய கருத்துக்கள் இருந்தன்னு சொன்னாலும், அல்லாஹ் தஆலாவுடைய பெயர்கள் அஸ்மா சிஃபாத் விஷயத்திலே, அதே போன்று அல்லாஹ் தஆலாவை ஏகத்துவப்படுத்தக்கூடிய இது போன்ற விடயங்களிலே இவர் அஹ்லுஸ் சுன்னாக்களுடைய கொள்கையை தான் இருந்திருக்கிறார்கள். அவர் ஒரு இடத்திலே சொல்கின்றார், அதை அல்லாஹ் தஆலாவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே வஹுவ பிஜிஹத்தில் உலுவி முஸ்தவின் அலல் அர்ஷி முஹ்தவின் அலல் முல்கி முஹீத்துன் பிஇல்முஹு பில் அஷ்யா. அவர் அல்லாஹ் தஆலா மேற்திசையிலே தான் இருக்கின்றான், அரிசிக்கு மேலே இருக்கின்றான். அவனும் பக்கம் தான் ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவனிடத்தில் இருக்கின்றது. அதே போன்று அவனுடைய அறிவு அனைத்து விடயங்களுமே சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையுமே அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக இந்த அறிஞர் கூறியிருக்கின்றார். ஆக இந்த கருத்தை இன்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால், இவரை கொண்டாடக்கூடிய யாராவது இந்த கருத்தை சொல்கின்றார் சொன்னால் அவருக்கு வேறு பெயர்கள் தான் சூட்டப்படுகின்றன. ஆனால் இந்த அறிஞர் சொல்லியிருக்கின்றார் அல்லாஹ் தஆலா அரிசிக்கு மேலே தான் இருப்பதாக. இன்னொருத்திலே சொல்கின்றார் வயம்பகி இத்லாகு சிஃபத்துல் இஸ்திவா அலா மின் கைரி தஅவீலின். எந்த ஒரு மாற்று கருத்தும் கொடுக்காமல் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இஸ்திவான்னு சொல்லியிருக்கின்றானே, அரிசிக்கு மேலே இஸ்திவா அவன் உயர்ந்தான்னு சொல்லியிருக்கின்றானே, அதற்குரிய உரிய அர்த்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும், அதுக்கு மாற்று கருத்துக்கள் கொடுக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு, அதாவது முஅத்தஸிலாக்கள் அதே போன்று கர்ராமியாக்கள் அஷாயிராக்கள் போன்றவர்கள் மாற்று கருத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதனை அவர்கள் விமர்சித்து இவ்வாறு அல்ல என்பதாக அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அதே போன்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த அதே அல் குன்யா என்ற கிரந்தத்தில் இன்னொரு இடத்திலே சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். வ அன்னஹு தஆலா யன்ஸிலு ஃபீ குல்லி லைலத்தின் இலா ஸமாஇத் துன்யா கைஃப ஷாஅ வ கமா ஷா. அல்லாஹ் தஆலா எப்படி விரும்புகின்றானோ, எந்த அடிப்படையில் அவன் வர விரும்புகின்றானோ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தஆலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான். இறங்கி அவனிடத்திலே துஆ கேட்கக்கூடியவர்களுக்கு பதிலளிக்கின்றான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கின்றான். இவ்வாறு அல்லாஹ் தஆலா இறங்கக்கூடிய இந்த செய்தியும் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், லா பிமஅனா நுசூலிர் ரஹ்மா. அல்லாஹ் தஆலா இறங்குன்னு சொன்னால் அவனுடைய ரஹ்மத் இறங்குன்னு சொல்ல அர்த்தம் அல்ல. வஸவாபுஹு, அல்லாஹ் தஆலாவுடைய சவாபு தான் இறங்குகின்றது என்பதாக அர்த்தம் அல்ல. கமத் அலா மத்தஅத்துல் முஅத்தஸிலா வல் அஷ்அரியா, முஅத்தஸிலாக்கள் அஷாயிராக்கள் சொல்வதே போன்று இவ்வாறு மாற்று கருத்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோ அல்லாஹ்வுடைய அதாவது நன்மைகளோ இறங்குவதல்ல, அல்லாஹ் தஆலாவை இறங்குகின்றான் என்பதாக முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவ்வாறு இந்த அகீதாவை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதுதான் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது கிரந்தத்திலே அவர்களை பற்றி அவருடைய கொள்கையை எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த தூய்மையான அகீதாவை இதனை முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் இந்த அகீதாவை சொல்லவில்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி பல முயற்சிகளை சூஃபியாக்கள் கையாள்வதை பார்ப்போம். அதில் முக்கியமாக எங்களுக்கு 2 அறிஞர்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி என்பவர், அடுத்ததாக ஷஅரானி என்ற இந்த 2 அறிஞர்கள். இவர்கள் தமது கிரந்தங்களிலே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு சொல்லவில்லை, இது அவர்களுடைய கிரந்தங்களிலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. வேறு ஒருவர் அவருடைய கிதாபிலே அதனை புகுத்தி விட்டு சென்றிருக்கின்ற என்பதாக அதற்குரிய எந்த ஒரு ஆதாரங்களையும் நிரூபிக்காமல் சொல்கின்றார்கள். இன்னொரு அறிஞர் சொல்கின்றார், இவருடைய ஆரம்பத்தில் இந்த கருத்தில் இருந்தார், மரண தருவாயில் அவர் அதிலிருந்து அவர் அதை மீண்டு விட்டார், அவர் அஷ்அரியா கொள்கைக்கு தான் வந்துவிட்டார் என்பதாகவும் சொல்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய இந்த 2 கருத்துக்களுக்கும் எந்த ஒரு ஆதாரங்களும் அவர்கள் முன்வைக்கவில்லை. எனவே அவருடைய அந்த கிரந்தத்தை அந்த கிதாபில் இருக்கக்கூடியதை பார்த்தால் அவர் தூய்மையான அகீதாவில் இருந்த ஒரு அல்லாஹ் தஆலாவுடைய இறைநேசர் என்பதை எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது. அவரை பற்றி சொல்லக்கூடிய கராமத்துக்களை பார்த்தோன்னு சொன்னால் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், அந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை போன்று வேறு எந்த ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசருக்கும் இவ்வாறு கராமத்துக்கள் சொல்லப்படுவதில்லை. தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது பெரிய பெரிய பேரறிஞர்களிலே
இமாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய கராமத்துக்களை போன்று வேறு எந்த ஒரு கராமத்துக்களும் அறிவிக்கப்படுவதில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். லாக்கின்ன கஸீரம் மின்ஹா லா யஸிஹு, என்றாலும் அவர்களுக்கு நடந்ததாக சொல்லப்படக்கூடிய கராமத்துக்களிலே அதிகமானவைகள் ஆதாரபூர்வமற்றது, பலவீனமானவைகள் என்பதாக சொல்கின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் வஃபி பஅதி ஸாலிக அஷ்யா முஸ்தஹீலா, அதில் இன்னும் சில கராமத்துக்களில் நடக்க முடியாத சாத்தியமற்ற, அதாவது ஒரு முஃமின் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாத சில விஷயங்களும் அதில் இருக்கின்றன என்பதாக இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள். இதே கருத்தை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய அல் பிதாயா வன்னிஹா என்ற கிரந்தத்தில் சொல்கின்றார்கள். வலி அத்பாஇஹி வ அஸ்ஹாபிஹி ஃபீஹி மகாலாத், அவரை பற்றி நிறைய செய்திகள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவரை துயரக்கூடியவர்களிடத்தில் நிறைய செய்திகள் இருக்கின்றன. அவரை தொற்றும் நிறைய சொற்கள் செயல்கள் எல்லாம் சொல்லுகின்றார், இவ்வாறு நடந்தது என்பதாக சொல்கின்றார்கள். அக்ஸருஹா முகாலாத், அவைகளில் அதிகமானவைகள் அதை மிகைப்படுத்தி சொல்லப்பட்டவைகள், பொய்யானவைகள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் சொல்கின்றார்கள். இந்த அறிஞர் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாத் நகரத்திலே ரபியுல் ஆகிர் மாதம் ஹிஜ்ரி 561வது ஆண்டு தனது 90வது வயதிலே பிறை 10 அவர்கள் மரணிக்கின்றார்கள். அதாவது ரபியுல் ஆகிர் மாதத்திலே தான் பிறந்தார் என்பதாக நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். இவ்வாறு இதற்குரிய எந்த ஒரு அறிவித்தலும் கிடையாது என்பதாக. ஆனால் அவர்கள் மரணித்த மாதம் ரபியுல் ஆகிர் மாதம் தான். இந்த அரபு கணக்கிலே 4வது மாதத்திலே தான் அவர்கள் மரணித்திருக்கின்றார்கள். அதுவும் பிறை 10 தான் மரணித்திருக்கின்றார்கள். ஆக இவர்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டங்கள் அது முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி பிறப்புக்கா அல்லது இறப்புக்கா என்பது கூட எங்களுக்கு விளங்காமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது போன்ற நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவர்களை பின்பற்றி அல்லாஹ்வுடைய தூய்மையான குர்ஆனை அவனுடைய ஹதீஸையும் இந்த அறிஞர்கள் எவ்வாறு பின்பற்றினார்களோ அந்த அடிப்படையிலே தூய்மையாக பின்பற்றி அதன் மூலமாக நல்லடியார்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பிஇஹ்சான் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். நாங்கள் இதுவரையில் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி இஸ்லாமிய அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கின்றார்கள், அஹ்லு சுன்னாவை சேர்ந்த அறிஞர்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறார் என்பதை பற்றியும் அவருடைய வரலாற்றை சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னொரு கொள்கையிலிடத்தில் சூஃபியாக்களிடத்தில் எந்த நிலைமையில் இருக்கிறார் என்பதை பற்றி நாங்கள் சற்று பார்ப்போம். சூஃபியாக்களை பொறுத்தவரையில் அஹ்லு சுன்னாக்களை விட்டும் அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் எவ்வாறு முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை எந்த அந்தஸ்திலே வைத்திருக்கின்றார்களோ அவரை ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசராக வைத்திருக்கிறார்களே தவிர அதற்கு அதிகமான அந்தஸ்துக்களை கொடுக்கவில்லை. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து, அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசர் என்பது. ஆனால் இன்றைய சூஃபியாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் சில நேரத்தில் ஒலியாக்கள் அனைவரையும் விட இவர் தான் சிறந்தவர் என்பதாகவும், இன்னும் சில நேரத்தில் அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கராமத்துக்கள் எல்லாம் நபிமார்களுடைய முஅஜிஸத்துக்களை விட சிறந்தது என்பதாகவும் சித்தரித்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ் தஆலாவுடன் போட்டி போடக்கூடிய அளவுக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானுடைய சவால்களும் அவருடைய கராமத்துக்களும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே ஒரு சில விடயங்களை மாத்திரம் இந்த இடத்திலே, அதாவது அவர்களை பற்றி சொல்லப்படக்கூடிய கராமத்துக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கராமத்துக்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. அதிலே 1-2 மாத்திரத்தை நாங்கள் சொல்லுவோம். முதலாவதாக இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி ஜாமிஉ கராமாத்தில் அவுலியா என்ற ஒரு கிரந்தத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்னால், அவருடைய ஒரு வழக்கம் இருந்ததாம். அவர் சிறுபிராயத்தில் அதை பால் குடிக்கக்கூடிய காலத்தில் அவர் ரமலான் காலங்களிலே பகல் நேரத்திலே அவர்கள் பால் குடிக்க மாட்டார்கள் என்பதாக அவர்களை பற்றி ஒரு அறிவிப்பு வந்திருக்கின்றது. அதனால் எந்த அளவுக்கு சொன்னால் அந்த ஊர் வாசிகள் அந்த அன்றைய தினம் ரமலானுடைய பிறை தென்பட்டதா இல்லை என்பது அவர்களுக்கு தெளிவாக விளங்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வார்கள் என்றால், முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி தாயிடத்தில் கேட்பார்கள், இன்று உங்களுடைய மகன் பால் குடித்தார், உங்களிடத்தில் பால் குடித்தார் என்பதாக கேட்பார்கள். அப்ப பகல் நேரத்தில் பால் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த நாளை ரமலான் அவர்கள் கணிக்கிட்டுக் கொள்வார்கள். இது முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கராமத்தா சொல்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் இது ஒன்றோ பொய்யாக இருக்க வேண்டும், அதாவது இப்படி ஒன்று நடந்திருக்க கூடாது, அல்லது அது உண்மையாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஊர் மக்கள் அனைவருமே அல் குர்ஆனையும் ஹதீஸையும் தெரியாதவர்களாக, மார்க்கம் என்றால் என்னென்று தெரியாதவர்களாக தான் அவர்கள் இருந்திருக்க வேண்டும். இந்த இரண்டிலே ஏதாவது ஒன்று தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை ஆரம்பிக்கக்கூடிய முறை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில் வந்திருக்கின்றது.
அதில் நபி அவர்கள் சொல்கின்றார்கள் ஃபலா தசூமு ஹத்தா தரஹு, அந்த பிறையை நீங்கள் காணாமல் நோன்பு வைக்க வேண்டாம். ஃபைன் கும்ம அலைக்கும், அந்த பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டால் மேகமூட்டம் இருந்து சொன்னால் ஃபஅக்மிலுல் இத்தத ஸலாஸீன், அதாவது நீங்கள் அந்த மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்து கொள்ளும் என்பதாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை விட மிகவும் சிறந்த அதாவது சில சஹாபாக்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள், உமர் அலி அவர்கள், இது போன்று நிறைய பெரும்பெரும் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலுமே சொல்லவில்லை இன்னின்ன சஹாபாக்களுடைய பிள்ளைகள் இன்றைய தினம் பகல் நேரத்திலே பால் குடித்தார்கள் என்பதை பார்த்து விட்டு வாருங்கள். அவ்வாறு பால் குடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்பதாக யாரும் நபி அவர்கள் சொல்லவில்லை. அதற்கு மாற்றமாக என்ன சொல்லியிருக்கிறார்கள், பிறை தன்பெடவில்லை என்று சொன்னால் அந்த மாதத்தை 30ஆக பரிபூர்ணமாக்குங்கள் என்பதாகத்தான். இந்த ஹதீஸ் கூட தெரியாத மக்களாக அந்த ஊர்வாசல் இருக்க வேண்டும், அல்லது இந்த சம்பவம் பொய்யாக இருக்க வேண்டும். அதே போன்று தான் இன்னொன்று எங்களுக்கு பார்க்கலாம். அதாவது ஒரு பிரச்சனையை அங்கே முன்வைக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கும் கிறிஸ்தவருக்கும் இடையில அங்கே உரையாடல் நடக்கின்றது, வாய்த்தக்கம் நடக்கின்றது. என்னென்று சொன்னால், அந்த கிறிஸ்தவ மனிதர் சொல்கின்றார், அதாவது எங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்தவர் என்பதாக அந்த கிறிஸ்தவர் சொல்கின்றார். முஸ்லிம் சொல்கின்றார், இல்லை எங்களுடைய நபி தான் சிறந்தவர் என்பதாக. இவ்வாறு இவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வருகிறார்களாம். வந்து என்ன பிரச்சனை என்று கேட்ட நேரத்தில் அவர் அந்த முஸ்லிமான மதுரை சொல்கின்றார், இந்த கிறிஸ்தவர் சொல்கின்றார் எங்களுடைய நபியை விட அவர்களுடைய நபி தான் நாம் சிறந்தவர் என்பதாக. அப்ப அந்த நேரத்தில் முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி திருப்பி கேட்கின்றார்கள், எந்த அடிப்படையில் எந்த ஆதாரத்தை வைத்து நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறந்தவர் என்று சொல்கின்றீர்கள் என்று முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கேட்கின்றார்கள். அப்ப அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவர் சொல்கின்றார், எங்களுடைய நபி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடியவர், உங்களுடைய நபி அவ்வாறு செய்யவில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த முஜிசத்துகளில் ஒன்றாக, அற்புதங்களில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு சக்தியை நபி ஈசாவுக்கு கொடுத்தான். அதனைத்தான் அந்த கிறிஸ்தவர் சொல்லி காட்டுகின்றார். அப்ப அந்த நேரத்தில் முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி திருப்பி கேட்கின்றார்கள், அதாவது இவ்வாறு ஒரு காரியத்தை நான் செய்தால், அதாவது மரணித்த ஒருவரை நான் உயிர்ப்பித்து காட்டினால் எங்களுடைய நபியை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதாக அந்த கிறிஸ்தவரை பார்த்து முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி கேட்கின்றார்களாம். அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்கின்றார், ஆம் நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக. அப்ப அந்த நேரத்தில் இவர் சொல்கின்றார்கள், என்னை அதை மிகவும் பாலடைந்த பழமை வாய்ந்த ஒரு கபர் மன்னரைக்கு அருகாமையில் என்னை கொண்டு செல்லுங்கள் என்பதாக. அந்த இடத்துக்கு போனதுக்கு பின்னால் இந்த கிறிஸ்தவரை பார்த்து முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி கேட்கின்றார்கள், அதாவது உங்களுடைய நபி ஈசா ஒரு மரணித்தவரை உயிரோடு எழுப்பக்கூடிய நேரத்தில் என்ன வார்த்தையை பாவிப்பார் என்பதாக. அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்தவர் சொல்கின்றார், எங்களுடைய நபி ஈசா சொல்லுவார், கும்பி இதுனில்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் நீங்கள் எழும்புங்கள் என்பதாகத்தான் எங்களுடைய நபி சொல்லுவார் என்பதாக அந்த கிறிஸ்தவர் சொல்கின்றார். இப்பொழுது முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அந்த கபருக்கு அருகாமையிலே போய் நின்று கொண்டு கும்பி இது நீ, என்னுடைய உத்தரவின் பிரகாரம் நீங்கள் எழும்புங்கள் என்பதாக அந்த கபரை பார்த்து சொல்கின்றார். ஃபன்ஷக்கல் கபர், அந்த கபர் அப்படி இரண்டாக பிளந்து அதிலிருந்து இருந்த மையத் அப்படி எழும்பி வருகின்றது என்பதாக சம்பவம் பதியப்பட்டிருக்கின்றது. இது தஃப்ரீஜுல் ஹாத்திர் என்ற ஒரு கிரந்தத்திலே பதிவாயிருக்கின்றது. அதனை பார்த்த உடனே அந்த கிறிஸ்தவர் இஸ்லாத்துக்கு வருகின்றார். இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இதில் இரண்டு விடயத்தை எங்களுக்கு நோக்கலாம். முதலாவதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் சிறந்த ஒருவராக இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறு எழுப்புவார்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் என்று சொல்லித்தான் அவர்கள் எழுப்புவார்கள். ஆனால் இவர் என்ன செய்கிறார்கள், அவருடைய உத்தரவின் பிரகாரம். அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு சரிசமமாக ஒரு மனிதரை, இறந்த ஒரு மனிதரை உயிர்ப்பிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையிலே முஹீத்தின் அப்துல் காதர் ஜிலானி அவர்கள் சித்தரித்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். உண்மையான ஒரு ஓலியாவாக இருந்து சொன்னால் அவர்கள் சொல்லவும் மாட்டார்கள், இவ்வாறு ஒரு சம்பவம் நடந்திருக்க மாட்டாது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், இந்த சம்பவத்தை இட்டுக்கட்டியவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய அக்கீதாவை, தெளிவான அக்கீதாவை தெரியாதவர்கள். என்றால் கிறிஸ்தவர்களிலே யாருமே நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக சொல்வதில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லின கிறிஸ்தவர்களை பற்றி வகாலத்தின் நசாரல் மசீஹ் இப்னுல்லாஹ், கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கின்றார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய பிள்ளை என்பதாக. அவருடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, அவர் ஒன்றோ கடவுள் அல்லது கடவுளுடைய மகன் என்பது தான் கிறிஸ்தவருடைய கொள்கை. அப்ப இந்த கிறிஸ்தவருடைய கொள்கையே தெரியாத ஒருவர் தான் இந்த சம்பவத்தை இட்டுக்கட்டியிருக்கிறார் என்பது எங்களுக்கு தெளிவாக விளங்குகின்றது.
அதே போன்று இதே இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சொன்னதாக சில விஷயங்கள், ஆனால் உண்மையாக அல்லாஹ்வுடைய ஒரு இறைநேசராக இருந்தார், அவ்வாறு சொல்லியிருக்க முடியாது என்ற அடிப்படையில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று தான் பஹ்ஜத்துல் அஸ்ரார் என்ற கிரந்தத்தில் நிறைய இது போன்ற சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கிதாபை பற்றி இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது நூருத்தீன் ஷத்னூஃபி என்றவர் இந்த பஹ்ஜத்துல் அஸ்ரார் என்ற கிரந்தத்தை எழுதியிருக்கின்றார். இது பெரும்பான் அதாவது முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பற்றி மாத்திரம் அதாவது 3 வால்யூம்கள் 3 பாகங்களுக்கு இவர் எழுதி வைத்திருக்கின்றார். இதில் என்ன சொல்லியிருக்கின்றார், அத்தாஃபிஹி ஸஹீஹ வல் வாஹி வல் மக்தூப், அதாவது சில நல்ல விடயங்கள் உண்மையான சம்பவங்களும் இருக்கின்றன, இன்னும் நிறைய பலவீனமானவைகள் பொய்கள் எல்லாம் அதில் இருக்கின்றன என்பதை சொல்லிவிட்டு, ஏனென்று சொன்னால் இவர் உண்மையில்லா நம்பத்தகாதவர்களிடத்திலிருந்து நிறைய செய்திகளை எடுத்து எழுதக்கூடியவர் என்பதாக இந்த கிதாபை பற்றி சொல்லியிருக்கின்றார். இந்த கிதாபில் நிறைய விஷயங்கள் இது போன்று வந்திருக்கின்றன. அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், கதமி ஹாதிஹி அலா ரக்கபத்தி குல்லி வலியின் லில்லாஹி தஆலா, அதாவது என்னுடைய இந்த பாதம் அல்லாஹ் தஆலாவுடைய அனைத்து இறைநேசர்களுடைய பிடியிலும் இருக்கின்றது, அதாவது ஓலியாக்கள் அனைவருமே என்னுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்கின்றனர் என்பதாக முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களாம். உண்மையிலேயே அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருந்து சொன்னால் இவ்வாறு சொல்லியிருக்க முடியாது. ஏனெனில் இது ஒரு பெருமைக்குரிய ஒரு வார்த்தை. பெருமை அடிக்கக்கூடிய ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய இறைநேசர் இருக்க முடியாது. இதுக்கு மாற்று கருத்துக்கள் கூட கொடுக்க சிலர் முற்பட்டிருக்கிறார்கள். இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வார்த்தை எது போன்று தெரியுமா, இது அல்லாஹ் தஆலா தமக்கு அளித்திருக்கக்கூடிய நிஅமத்தை சொல்லி காட்டுவது. எது மாதிரின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அன சய்யிது உல்தி ஆதம், ஆதமுடைய மக்கள் அனைவரிலும் நான் தான் தலைவர் என்பதை நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது பெருமைக்காக சொன்னதல்ல, அல்லாஹ் தஆலா நபிக்கு கொடுத்த நிஅமத்தை நபி அவர் சொல்லி காட்டியிருக்கிறார் என்பதாக. அந்த விடயத்துக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. முதலாவது என்னன்னு சொன்னால், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து படைப்பினங்களிலுமே சிறந்தவர் என்பதிலே யாருக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. ஆனால் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை பொறுத்தவரையில இவர் அதாவது ஹிஜ்ரி 5ஆம் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒருவர். அப்ப அவருக்கு முன்னால் நிறைய சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள், தாபியங்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் பின்னால் தான் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். என சஹாபாக்களில் கடைசியாக இஸ்லாத்துக்கு வந்தவர், அவரையும் விட அந்த அந்தஸ்தில் அல்லாஹ் தஆலா இடத்தில் குறைந்தவர் தான் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நபிமார்களுக்கு அடுத்ததாக சிறந்த சமூகம் என்றால் சஹாபாக்களுடைய சமூகம் தான். ஏன்னா அந்த அனைத்து சஹாபாக்களுக்கும் பின்னால் தான் இந்த ஓலியாக்கள் வரப்போகின்றார்கள். ஆக அந்த அடிப்படையில் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுக்கும் இவர்கள் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இரண்டாவதாக நபி அவர்கள் அது அவர்களுடைய சொந்த கருத்தாக சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா நபியை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொல்லவில்லை. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ்வால் அறிவிக்கப்படக்கூடிய வஹீதான் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில் இதுவும் கூட நபி அவர்கள் சொன்னது அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்த பிரகாரம் தான் வஹீன் அடிப்படையிலே தான் சொன்னார்கள். நபி அவர்கள் எப்போ மரணித்து விடுகின்றார்களோ அதற்கு பின்னால் அங்கே வஹீ நின்று விடுகின்றது. எனவே இந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்க மாட்டார்கள் என்பதை தான் நான் இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதே போன்று இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பக்தாதில் ஒரு மதரசா நடத்தி கொண்டிருந்தார்கள், அரபு கலாசாலை. இந்த மதரசாவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் எவ்வாறு சொல்கின்றார்கள் சொன்னால் ஐயுமா முஸ்லிமின் அபர பாப மதரசத்தி ஃபஇன்ன அதாப யௌமல் கியாமத்தி யுகஃபஃப அன்ஹு, என்னுடைய இந்த மதரசாவுக்குள்ளே படிக்க தேவையில்லை, என்னுடைய மதரசாவுடைய கதவடியால் யாராவது நடந்து போகின்றார்களோ அவருடைய வேதனைகள் நாளைக்கு மறுமையிலே குறைக்கப்படும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எத்தனையோ காஃபிர்களுடன் நபி அவர்களுடன் சந்தித்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள், பழகியிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாத்துக்கு வராமல் மரணித்திருக்கின்றார்கள். அப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு நபி அவர்களுக்கு அவ்வாறு நபி அவர்கள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு எவ்வாறு அவர்களை தாண்டி சஹாபாக்களையும் தாண்டி தாபியங்களையும் தாண்டி பின்னால் வந்த இது போன்ற ஒரு அல்லாஹ்வுடைய இறைநேசருக்கு எவ்வாறு கொடுக்கப்படும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே போன்றது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக சொல்லப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று தான் என்ன சொன்னால் எந்த ஒரு தினத்திலும் சூரியன் உதிப்பதாக இருந்தோன்னு சொன்னால் என்னிடத்திலே சலாம் சொல்லிவிட்டு தான் சூரியன் உதிக்கும். அதே போன்று வாரங்கள், தினங்கள், வருடங்கள் எல்லாம் என்னிடத்தில் சலாம் சொல்லிவிட்டு தான் உதயமாகும் என்பதாக முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொன்னதாக சொல்லியிருக்கின்றார்கள். இவைகள் எல்லாம் உண்மையிலேயே முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி அவருடைய வரலாறை நாங்கள் முதலாவது பிரசங்கத்தில் ஹுத்பாவிலே பார்த்தோம். அந்த அடிப்படையில்
உண்மையான ஒரு இறைநேசர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்க முடியாது. அவர்களுடைய பேரிலே இட்டுக்கட்டப்பட்டவைகள் தான் இவைகள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே விளங்குகின்றோம். எது எவ்வாறு இருப்பினும் இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய இந்த அவர்களை பற்றி ஓதப்படக்கூடிய இந்த மௌலிதிலே இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் நாங்கள் சுட்டிக்காட்டுவதற்கு முன்னால் அடிப்படையிலே அவர்களை மாத்திரம் வைத்து இவ்வாறு கொண்டாடுவது என்பதையே அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்கள். இது கூட ஒரு பித்அத்தாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவது ஒரு மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதிய விடயம் பித்அத் என்று சொன்னால் அவரை விட அதாவது பள்ளத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்கள் இவர்களை கொண்டாடுவதெல்லாம் உண்மையை பித்அத்தான விஷயங்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத விஷயங்கள் என்பதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இது போய்விட்டேன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கே முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே கேட்கப்படுகின்றது. அதாவது யார் ஒருவர் தவறி விழக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்றும் கூட நாங்கள் சில அந்த வயது வந்த பெண்களிடத்திலே பார்க்கின்றோம். அந்த பெண் தவறி விழக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் யா அல்லாஹ் என்று சொல்வதற்கு பதிலாக அவரது வாயால் இயற்கையாகவே யா முஹீத்தீன் என்று தான் வந்து விடுகின்றது. அப்படின்னு என்ன அந்த முஹீத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களை இங்கே உதவிக்காக அழைக்கின்ற அந்த பெண். அப்ப இது போன்ற நிறைய விடயங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அழைப்பதாக இருந்தால் அவனை மாத்திரம்தான் அழைக்க வேண்டும். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்பதாக. எனவே அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரையுமே அழைக்க முடியாது, துஆ கேட்க முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது போன்ற நிறைய இணை வைப்புகள் அதே போன்று பித்அத்துக்கள் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ளாமல் இவைகளில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் பங்கு பெறாமல் இவற்றை விட்டு தவிர்த்து கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தூய்மையான இந்த கொள்கையை எங்களுக்கு காட்டி தந்து அதனை சிறந்த முறையிலே பின்பற்றி அதன் மூலமாக நல்லடியார்களாக உருவாகி அவருடைய சுருக்கத்தை அடைய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.